வணக்கம். தி டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ரொம்பவே முக்கியமான ஆனா அதே சமயம் கொஞ்சம் குழப்பமான ஒரு விஷயத்த ஆழமா பார்க்க போறோம். அது ஆன்மீக வழிகாட்டல். இப்போ இருக்கிற உலகத்துல ஆன்மீக ஆசான்கள், குருக்கள்னு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. இதுல உண்மையான வழிகாட்டுதல் எது, வெறும் வியாபாரம் எதுன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய சவாலாவே இருக்கு. ஆமாம், இது பலரும் சந்திக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. இத தெளிவுபடுத்துறதுக்காக தான் நீங்க ராபர்ட் ஆடம்ஸோட ஒரு பழைய சத்சங்க உரையை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அக்டோபர் 1990ல நடந்த இந்த உரையாடல் ஒரு உண்மையான சத்குருவை, அதாவது ஞானமடைந்த ஒரு ஆசானை எப்படி அடையாளம் காண்றதுன்னு சில தெளிவான வழிமுறைகளை தருது. கரெக்ட். நம்மளோட நோக்கம் இந்த உரையாடலை ஒரு ரிப்போர்ட் மாதிரி பார்க்கறதில்ல. இதிலிருந்து ஒரு தெளிவான, நடைமுறைக்கு உதவக்கூடிய ஒரு கருவி பெட்டிய, ஒரு டூல்கிட்ட உருவாக்க போறோம். ஒரு ஆன்மீக தேடல்ல இருக்கிறவங்களுக்கு எது சரி எது தவறுன்னு பிரிச்சு பார்க்க இந்த கலந்துரையாடல் நிச்சயம் உதவும். சரி, முதல்ல அந்த உரையில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 3 முக்கியமான சோதனைகள் என்னன்னு ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. ராபர்ட் ஆடம்ஸ் சொல்ற முதல் சோதனை அந்த ஆசிரியரோட போதனை. அதாவது அவங்க என்ன சொல்லிக் கொடுக்கறாங்க என்பது. ஆமா, இதுல அவர் சொல்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புதிய போதனைகள்னு எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாரு. இத விளக்க அவர் ஒரு நகைச்சுவையான உதாரணம் கூட சொல்றாரு. யாராவது நான் ஒரு பறக்கும் தட்டுல செவ்வாய் கிரகத்துக்கு போனேன், அங்க எனக்கு ஒரு புதிய மந்திரத்தை கொடுத்தாங்கன்னு. ஆமா, அத சொன்னா போதும், உடனே ஞானம் கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னா உடனே அந்த இடத்தை விட்டு ஓடிருங்கன்னு சொல்றாரு. அதேதான். அந்த நகைச்சுவைக்கு பின்னாடி ஒரு ஆழமான கருத்து இருக்கு. உண்மையான ஞானம்ங்கிறது காலங்காலமா உபநிடதங்கள், வேதங்கள், பகவத்கீதை போன்ற புனித நூல்கள்ல சொல்லப்பட்ட சத்தியத்தை உறுதிப்படுத்துறதா தான் இருக்கும். அது ஒருபோதும் ஒரு புது கண்டுபிடிப்பா இருக்காது. அப்போ ஒரு உண்மையான ஆசிரியர் நான் புதுசா எதையோ கண்டுபிடிச்சேன்னு சொல்ல மாட்டார். மாட்டவே மாட்டார். மாறா, நீங்க இந்த உடல் இல்ல, நீங்க மனசும் இல்ல, உங்களுடைய உண்மையான இயல்பு சத் சித் ஆனந்தம் அப்படிங்கிற உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற உண்மையத்தான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவார். அந்த வார்த்தைகள் வெறும் சுட்டு விரல்கள் தான். சரியா சொன்னீங்க. ரொம்ப சரி. அப்போ முதல் விதி, போதனை பழமையான காலத்தால் சோதிக்கப்பட்ட சத்தியத்தோட ஒத்துப்போகணும். சரி, அப்போ ரெண்டாவது அடையாளம் என்ன? இதுதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. போதனையை தாண்டி அந்த ஆசிரியரோட தனிப்பட்ட வாழ்க்கையை கவனிக்கணும்னு சொல்றா. இது ஒரு மாதிரி துப்பறியற வள மாதிரி இல்லையா? ஒரு வகையில அப்படிதான். ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ராபர்ட் ஆடம்ஸ் கேக்குற கேள்வி இதுதான். சத்சங்கம் முடிஞ்சதும் அந்த ஆசிரியர் என்ன பண்றார்? அவர் தன்னோட போதனையின்படி 24 மணி நேரமும் வாழ்றாரா, இல்ல அந்த 1 மணி நேரத்துக்கு மட்டும் அப்படி இருக்கிறாரா? சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடு இருக்கான்னு பார்க்கணும். ஆமா, அந்த உரையில போதனை முடிஞ்சதும் அவர் தன் நண்பர்களோட சேர்ந்து மது அருந்து போறாரா, இல்ல உலகாயுத விஷயங்கள்ல ஈடுபடுறாரா அப்படின்னு கேக்குறார். இது ஒரு பெரிய சவால். ஏன்னா பல போதனையாளர்கள் மேடையில ஒரு மாதிரியும் தனிப்பட்ட வாழ்க்கையில வேற மாதிரி இருக்காங்க. இதுதான் மையப்புள்ளி. ஒரு ஞானிக்கு வாழ்க்கையும் போதனையும் வேற வேற இல்ல. அவரோட வாழ்க்கையே ஒரு திறந்த புத்தகம் மாதிரி அவரோட போதனையின் நேரடி உதாரணமா இருக்கும். ஓ, அவரோட இருப்பு, அவரோட மௌனம், அவரோட செயல்கள் எல்லாமே அவரோட போதனைய பிரதிபலிக்கும். அங்க மறைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. சொல்லுக்கும் செயலுக்கும் சின்ன விரிசல் இருந்தா கூட அங்க எச்சரிக்கை தேவைன்னு அந்த உரை சொல்லுது. ஓகே. இது இரண்டாவது சோதனை. இப்ப மூணாவது விஷயத்துக்கு வருவோம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ரொம்ப சர்ச்சைக்குரியதும் முக்கியமானதும் கூட. பணம். ஆமா, பணம். இந்த விஷயத்துல ராபர்ட் ஆடம்ஸ் கொஞ்சம் கூட சமரசம் செஞ்சுக்கல. இல்லவே இல்ல. அவர் ரொம்ப தெளிவா சொல்றார். உண்மையான போதனைக்கு விலை கிடையாது. அது எப்போதும் இலவசம். ஒரு வார இறுதி வகுப்புக்கு $500, $1000ன்னு கட்டணம் வசூலிச்சு ஞானம் தர்றதா சொல்றவங்கள நம்பாதீங்கன்னு நேரடியாவே சொல்றார். ஆனா இதுல எனக்கு ஒரு நடைமுறை சந்தேகம் வருது. சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் தம் முழு நேரத்தையும் போதனைக்காக ஒதுக்கும்போது அவருக்கும் வாடுறதுக்கு செலவுகள் இருக்குமே. ஒரு ஆசிரமம் நடத்துறதுக்கு, ஒரு இடத்த வாடகைக்கு எடுக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுமே. ஆமா, இது எப்படி பார்க்கறது? எல்லாத்தையும் இலவசமா கொடுக்கணும்னா அது எப்படி சாத்தியம்? ரொம்ப நல்ல கேள்வி. அந்த உரையே இதுக்கு பதில் சொல்லுது. ஒரு உண்மையான ஞானி தனக்காக பணமோ பொருளோ கேட்க மாட்டார். சரி. ஆனா அவரை சுத்தி இருக்கிற சீடர்களும் பக்தர்களும் அவரோட தேவைகளை அன்போட கவனிச்சுக்குவாங்க. இது ஒரு கட்டாய கட்டணம் இல்ல, இது அன்பின் வெளிப்பாடு. ஓ, தானம் மாதிரி. அதேதான். இத தானம்னு சொல்லலாம். ஒரு சேவையா கொடுக்கப்படுறதுக்கும் ஒரு பொருளை விலைபேசி விக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆன்மீகம் ஒரு சேவையா இருக்கணுமே தவிர ஒரு பொருளா மாறக்கூடாதுங்கிறது தான் இங்க கருத்து.
ஞானத்தை ஒருபோதும் வாங்க முடியாது. புரிஞ்சுது. அப்போ இந்த 3 சோதனைகள் தான் அடிப்படை. போதனை காலத்தால் சோதிக்கப்பட்டதா இருக்கணும், வாழ்க்கை போதனையோட ஒன்றி இருக்கணும், பணம் ஒருபோதும் போதனைக்கு விலையா இருக்கக்கூடாது. இந்த 3 ஃபில்டரை வச்சு பார்த்தாலே பல போலி ஆசான்களை நம்மால சுலபமா அடையாளம் கண்டுக்க முடியும். நிச்சயமா. ஒரு உண்மையான ஆசானை கண்டுபிடிச்சாச்சுன்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஞானம் அடையறதுக்கான பாதைகளை பத்தி அந்த உரை என்ன சொல்லுது? அதுல 2 முக்கியமான பாதைகளை ராபர்ட் ஆடம்ஸ் குறிப்பிடுறார். ஒன்னு ஆத்ம விசாரம், அதாவது சுய விசாரணை. இன்னொன்னு பக்தி அல்லது முழுமையான சரணாகதி. ஆத்ம விசாரம்னா பகவான் ரமண மகரிஷி பிரபலப்படுத்தின அந்த நான் யார், அதாவது ஹூ ஆம் ஐ விசாரணையா? அதேதான். உங்க மனசுல எந்த ஒரு எண்ணம் எழுந்தாலும் இந்த எண்ணம் யாருக்கு வருதுன்னு உங்களையே கேட்டுக்கணும். பதில் எனக்குன்னு வரும். உடனே அந்த நான் யார் அப்படின்னு அந்த நான்கிற எண்ணத்தோட மூலத்தை நோக்கி உங்க கவனத்தை திருப்பணும். ஆழமா உள்ள போனோம். ஆமா. இப்படி தொடர்ந்து விசாரிக்கும்போது அந்த நான் என்ற எண்ணம் அது எங்கிருந்து வந்துச்சோ அந்த மூலத்திலேயே, அதாவது இதயத்திலேயே கரைஞ்சு போகும். எண்ணங்களற்ற அமைதியான அந்த நிலையில நீங்க நிலைக்கும்போது உங்க உண்மையான ஸ்வரூபம், அதாவது ஆன்மா வெளிப்படும். கேக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு, ஆனா செஞ்சு பார்க்கும்போது தான் அதோட சவால் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா. சரி, அடுத்த பாதை முழுமையான சரணாகதி. இது எப்படி வேலை செய்யுது? இது அன்பின் பாதை. இங்க நீங்க உங்களுடைய தனிப்பட்ட நான் அங்கிற அகங்காரத்தை முழுசா கடவுள்கிட்டயோ குரு கிட்டயோ ஒப்படைச்சிடுறீங்க. சரண்டர் பண்றது முழுமையா. என் விருப்பம் இல்ல, எல்லாம் உன் விருப்பப்படி நடக்கட்டும் அப்படின்னு உங்களுடைய எல்லா செயல்களையும் எண்ணங்களையும் கவலைகளையும் அந்த உயர் சக்தியிடம் கொடுத்துடுறீங்க. உங்களுடைய பாரம் இறங்கிடுது. அப்போ இந்த 2 பாதைகள்ல எது உயர்ந்ததுன்னு கேட்டா? ரெண்டுமே ஒண்ணுதான் ராபர்ட் ஆடம்ஸ் சொல்றார். எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? ஒன்னு அறிவு சார்ந்த பாதை மாதிரி இருக்கு, இன்னொன்னு உணர்வு சார்ந்த பாதை மாதிரி இருக்கு. கரெக்ட். ஆத்ம விசாரம் மனத அதோட மூலத்து கண்டுபிடிக்க சொல்லி உள்ளிழுக்குது. சரணாகதி மனத ஒரு உயர் சக்தியிடம் ஒப்படைச்சு கரைக்குது. ரெண்டுமே செய்யற ஒரே வேலை மனசோட செயல்பாடுகளை நிறுத்தி அந்த நான்கிற அகங்காரத்தை அழிக்கிறது தான். நோக்கம் ஒண்ணுதான், பாதைகள் தான் வேற. உங்களுக்கு எது இயல்பா வருதோ அந்த பாதையை தேர்ந்தெடுக்கலாம். சரியா சொன்னீங்க. சரி, இந்த பாதைகள்ல பயணம் செய்யும்போது மனதையும் எண்ணங்களையும் எப்படி கையாள்றதுங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அந்த உரையில ஒரு தியான வழிகாட்டல் பகுதி வருது. அதுல ராபர்ட் ஆடம்ஸ் சொல்ற வார்த்தைகள் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. நான் அழியாத ஆன்மா, நான் சச்சித் ஆனந்தம், நெருப்பு என்னை எரிக்காது, நீர் என்னை மூழ்கடிக்காது. இதை கேட்கும்போதே ஒரு விதமான தைரியமும் அமைதியும் வருது. நிச்சயமா. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இதுதான் உங்களுடைய உண்மையான இயல்புன்னு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறது. ஆன்மாங்கிறது நம்ம உடல்லையோ மனசுலயோ நடக்கிற எந்த ஒரு விஷயத்தாலையும் பாதிக்கப்படாத சாட்சின்னு அந்த உரை விளக்குது. ஓகே. அதுக்கு ஒரு அருமையான ஓமை சொல்றாரு. ஆன்மா ஒரு கண்ணாடி மாதிரி. கண்ணாடி மாதிரியா? ஆமா. அதுக்கு முன்னாடி 1000 காட்சிகள் போகலாம். சந்தோஷம், துக்கம், கோபம்னு பல பிம்பங்கள் அதுல தெரியலாம். ஆனா எந்த பிம்பமும் அந்த கண்ணாடிய பாதிக்கிறதில்ல. கண்ணாடி எப்பவும் சுத்தமாவும் பிரகாசமாவும் சுதந்திரமாவும் இருக்கு. நாம அந்த கண்ணாடிங்கிறத உணர்றது தான் ஞானம். வாவ், அந்த ஓமை ரொம்ப அருமை. இது கேள்வி பதில் பகுதிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஒரு மாணவர் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறார். எண்ணங்களை நிறுத்துவது எப்படி? இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி. ஆமா. தியானம் பண்ண உட்கார்ந்தா அப்பதான் உலகத்துல இருக்கிற எல்லா எண்ணமும் மனசுக்குள்ள வரும். ஆமா. இதுக்கு ராபர்ட் ஆடம்ஸ் சொல்ற பதில் ரொம்ப ஆச்சரியமானது. அவர் சொல்றார், எண்ணங்களை நிறுத்த முயற்சி செய்யாதீங்க. என்னது? முயற்சி செய்யக்கூடாதா? கூடாது. முயற்சி செஞ்சா இன்னும் அதிகமான எண்ணங்கள் தான் வரும். இதுதான் நாம செய்யற அடிப்படை தவறு. அப்போ என்னதான் தீர்வு? எண்ணங்களை நிறுத்த முயற்சி செய்யக்கூடாதுன்னா வேற என்ன செய்யணும்? அந்த உரையாடல்ல ஒருத்தர் கேக்குறார், எண்ணங்களை நிறுத்துவது யார்? இதுதான் முக்கிய கேள்வி. பதில், யாரும் இல்லை. யாரும் இல்லையா? ஏன்னா எண்ணங்களை நிறுத்த முயற்சி செய்யற அந்த நான் என்பதும் இன்னொரு எண்ணம்தான். ஒரு எண்ணத்தை வச்சு இன்னொரு எண்ணத்தை நிறுத்த பாக்குறோம். இது நடக்கவே நடக்காது. அப்போ வழி? உண்மையான வழி எண்ணங்களை நிறுத்த முயற்சி செய்யாம அத வெறுமனே கவனிக்கிறது. ஒரு சாட்சியை போல. வானத்துல மேகங்கள் போற மாதிரி உங்க மனசுல எண்ணங்கள் போறத எந்த விதமான விமர்சனமும் இல்லாம பாருங்க. அதாவது அந்த எண்ணத்தோட உங்களை அடையாளம் கண்டுக்காம அதுல மூழ்கி போகாம ஒரு பார்வையாளனா இருக்கணும், அப்படிதானே? சரியா சொன்னீங்க.
அப்படி நீங்க கவனிக்க ஆரம்பிக்கும்போது எண்ணங்களுக்கு நீங்க சக்தி கொடுக்கறத நிறுத்திடுறீங்க. கொஞ்ச நேரத்துல அந்த எண்ணங்கள் தானாவே வலிமை இழந்து அடங்கிவிடும். மனம் ஒரு அசைவற்ற ஏரி மாதிரி அமைதியாகும். ஆமா, அந்த அமைதியான மனம்தான் உங்க உண்மையான ஆன்மாவை பிரதிபலிக்கும். எண்ணங்களற்ற அந்த மௌனம்தான் ஞானம். இது ரொம்ப ஆழமான ஒரு நுட்பம். சரி, அந்த உரையில இன்னும் சில பொதுவான சந்தேகங்களுக்கும் விளக்கம் இருக்கு. உதாரணமா, ஒரு ஞானிக்கும் அமானுஷ்ய சக்திகள், அதாவது சைக்கிக் பவர்ஸ் இருக்கிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவா விளக்குறார். இது நிறைய பேருக்கு குழப்பம் தர்ற ஒரு விஷயம். ஆமா, அவர் சொல்றார், நீங்க 10 அமானுஷ சக்தி இருக்கிறவங்க கிட்ட ஒரே கேள்வியை கேட்டா 10 பேரும் வேற வேற பதில் சொல்லுவாங்க. ஆனா 10 ஞானிகள் கிட்ட கேட்டா 10 பேரும் ஒரே பதில் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி? அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அமானுஷ்ய சக்தி இருக்கிறவங்க சார்பு நிலையில, அதாவது ரிலேட்டிவ் பிளேன்ல இயங்குறாங்க. அவங்களோட திறமைகள் மனம், பிரபஞ்சத்தோட சூக்ஷ்மமான தலங்களோடு சம்பந்தப்பட்டது. அது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா ஞானிகள் முழுமையான ஒரே சத்தியத்துல, அதாவது அப்சல்யூட் நிலையில இருக்காங்க. அவங்க பேசுறது அந்த ஒருமையிலிருந்து தான் வரும். அதனால அவங்க பதில் எப்பவும் ஒன்னாதான் இருக்கும். சத்தியம் ஒண்ணுதான். கரெக்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு. கடைசியா புத்தகங்களோட பங்கு பத்தி ஒரு சுவாரஸ்யமான விவாதம் நடக்குது. ஒரு சீடர் சொல்றார், புத்தகங்களை படிக்கும்போது மனசுக்கு இன்னும் அதிகமா வேலை கொடுக்கறோம். ஆனா நம்ம நோக்கம் மனசை அமைதிப்படுத்துறது. இது முரணா இல்லையான்னு கேக்குறார். இதுவும் ஒரு நல்ல கேள்வி. புத்தகங்கள் ஒரு வழிகாட்டி மாதிரி. அது உங்கள ஆன்மீக பாதையில போக தூண்டலாம், சில அடிப்படை விஷயங்களை புரிய வைக்கலாம். ஆனா உண்மையான ஆன்மீக பயணம் நீங்க புத்தகத்தை மூடி வச்சுட்டு மௌனமா உங்களுக்குள்ள திரும்பும்போது தான் ஆரம்பிக்குது. அப்போ ஒரு உண்மையான ஆசிரியரோட வேலையும் அதுதானா? அதேதான். அவர் உங்களுக்கு வெளியில இருந்து எதையும் கொடுக்க போறதில்ல. நீங்களே தான் அந்த ஆன்மான்னு உங்களுக்கு சுட்டி காட்டுவார். உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற குருவை தட்டி எழுப்புவார். அருமை. அப்போ இன்றைய இந்த ஆழமான கலந்துரையாடலை ஒருமுறை தொகுத்து பார்க்கலாம். ஒரு உண்மையான ஆன்மீக ஆசானை அடையாளம் காண 3 விஷயங்களை கவனிக்கணும். அவரோட போதனை பழமையான சத்தியத்தோட ஒத்துப்போகுதா? அவரோட வாழ்க்கையும் போதனையும் ஒன்னாயிருக்கா? அவர் பணத்துக்காக போதிக்கிறாரா இல்லையா? ஆமா, அதுக்கப்புறம் ஞானம் அடையறதுக்கு ஆத்ம விசாரம், சரணாகதின்னு 2 பாதைகள் இருக்கு. 2ஓட நோக்கமும் மனச அதோட மூலத்துல ஒடுங்க செய்யறது தான். எண்ணங்களை நிறுத்த முயற்சி செய்யாம அதை சாட்சியா கவனிக்கிறது தான் மனதை அமைதிப்படுத்த உண்மையான வழி. கடைசியா, புத்தகங்களும் குருவும் வழிகாட்டிகள்தான். உண்மையான பயணம் நமக்குள்ளதான் நடக்கணும். மிகச்சரி. மிகச்சரியா சொன்னீங்க. இறுதியா உங்களை ஒரு சிந்தனையோட விட்டுட்டு போறோம். அந்த உரையில ராபர்ட் ஆடம்ஸ் சொல்ற ஒரு வரி, நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அங்கேதான் நீங்கள் செல்கிறீர்கள். எனவே உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். இத மனசுல வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த நிமிடம் உங்களுடைய எண்ணங்களை கொண்டு உங்களுக்காக நீங்க எந்த உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள்னு.